வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்னடா கொஞ்சம் நெஞ்சமாடா கஷ்டப்பட்டோம் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா. என்னது தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறோமா, சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு போடுறோமா, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா. முட்டாளே, உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா? உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல நீ நடிகரானப்போ உங்க அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்த கலப்ப, அதுக்கு வக்கில்ல நீ யார பேசுற? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. நான் அக்டோபர் 27 கிளம்பிட்டேன், ரெடி ஆயிட்டேன். அடுத்த நாள் காலையில் எல்லா டிவியும் என் வீட்டாண்ட வந்து நிற்கிறான். அண்ணன் டிகேஎஸ் கிட்ட கேட்குறேன், மூச்சு ஆர்எஸ் பாரதி அண்ணங்கிட்ட, இப்போ தான் நான் வந்திருக்கிற, அவசரப்படாது. இல்லை நான் திருப்பி போகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன்னு. தலைவர் கோபமாக இருக்காரு, மூடுன்னு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். நான் அன்னைக்கே அவன் வாழை ஒட்ட வெட்டியிருந்தேன்னா நேற்று பேசியிருப்பானா? இப்படி தான் திமுக. ஊருக்கே தெரியும். அவன் தானே இவன் தானே கிளம்பும் போதே மெரிச்சு நசுக்கணும், திமிரவே கூடாது. யாரை பார்த்துடா பேசுறீங்க? நீ பாட்டுக்கு வருவே. ஏண்டா ஒரு படத்தில் ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா இல்லையா? ஏண்டா திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலியும் வாங்கி கட்டின ஆஸ்பத்திரிய ஊர் மேல விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்சவன் தானே நீ. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை காப்பாத்துவியா? என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பைத்துக்கிற சொல்றான். நாங்க குழந்தை தான், ஆனா குழந்தை பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும், பெத்த ஆத்தால பார்த்தாலும் சிரிக்கும். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே அவனை அட முட்டாளே, அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும்னு தெரியாது. அது கடிச்சதுன்னு வச்சுக்க, அப்பனா ஆத்தாளா இருக்கிற எங்க அண்ணன் தளபதி தாண்டா உன் உயிரை காப்பாத்துற ஆத்தான்றது நீ மறந்துடாத. யாரு இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வர மாட்டான்டா. என்ன சொல்றீங்க? மன்னர் ஆட்சி. அவன் யாருங்க? அவன் அந்த ஆதவ அர்ஜுனாவா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. அவன் காதை பிடிச்சி முறுக்கி எடுத்துன்னு வாங்க இங்க. அவன் படிச்சானா இல்லையா? இல்ல நேத்து கஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா? அடிக்க போறியா? ஆமா. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி. ஸ்டார்ட் பண்ணு. என்னங்கடா நினைச்சுக்கிறீங்க? மன்னர் ஆட்சி நடக்குது, என் மயிர் ஆட்சி நடக்குதுன்னு. கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் தெரியுமா? 1000 2000? அட முண்டக்கலப்பிக்கு பிறந்த முண்டக்கலப்ப 70,000 ஓட்டுல ஜெயிச்ச ஒரு மாவீரன் எங்க அண்ணன் உதயநிதிடா. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நாங்க என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத சாமானா? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? கருவில் ஒருவன் தியாகியாக பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை. தலைவான் ஒரு படத்தை எடுத்துட்டு கொடநாட்டில் போய் சாமான் சுருங்க 2 நாள் நின்னீங்களடா. நீ உங்க ஒப்பனும் நின்னீங்களா இல்லையா? நீங்க பெரிய வீரம் மாதிரி பேசுறீங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான்.
அடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பயப்படுறியே, அடிச்சா என்ன ஆவ? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.